ஸ்ரீ பள்ளிகள் தொடர்பாக தமிழக அரசின் கடிதத்தை வெளியிட்ட மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழக அரசின் கடிதத்தை சுட்டிக்காட்டி நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்தவில்லை என விளக்க தமிழக அரசின் கடிதத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்பதாக கூறவில்லை. குழு அமைத்து அதன் பரிந்துரைப்படி முடிவு செய்யப்படும் என்று கூறியதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்க திமுக அரசியல் ஆதாயத்திற்காக தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. அரசியல் ஆதாயங்களை விட குழந்தைகளின் நலனே முக்கியம் என அமைச்சர் கருத்து. தவறான தகவல்களை பரப்புவதால் உண்மைகளை மாற்ற முடியாது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக அரசின் கடிதத்தை காண்பித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள் தமிழக அரசு அனுப்பிய கடிதத்தின் முக்கிய வரியை வாசித்து தெளிவுபடுத்திய கனிமொழி. ராமநாதபுரம், குமரி, நெல்லை, தூத்துக்குடி, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் பரவலாக மழை. கரூர், தருமபுரி, புதுக்கோட்டை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கள்ளக்குறிச்சியில் பெய்த கனமழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேக்கம். சென்னையிலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் மக்கள் நிம்மதி. குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். மியான்மரில் ஆன்லைன் மோசடி மையங்களில் இருந்து மீட்கப்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். 283 இந்தியர்கள் மியான்மரில் இருந்து இந்திய ராணுவ விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டனர். கரும்பு விவசாயிகளுக்கு 15,504 கோடி ரூபாய் நிலுவை வைத்துள்ள சர்க்கரை ஆலைகள். நாடாளுமன்ற மாநிலங்களில் மத்திய அரசு எழுத்துப்பூர்வ பதில். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களை குறை கூறிய நிர்மலா சீதாராமன். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பேச்சை கண்டித்து மக்களவையிலிருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு. தமிழ்நாட்டின் கல்வித்தரம் குறித்த நிர்மலா சீதாராமனின் பேச்சுக்கு கனிமொழி கடும் கண்டனம். ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டை அவமதிப்பதை மத்திய அரசு வழக்கமாக கொண்டுள்ளதாக காட்ட. தேர்தல் நடைமுறையை வலுப்படுத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம். நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு. இந்தியாவிற்கும் உலகளாவிய தெற்கிற்கும் இடையே மொரீஷியஸ் பாலமாக உள்ளது. இந்தியா மொரீஷியஸ் உறவு மேலும் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. மொரீஷியஸ் பொருளாதாரத்தில் இந்தியா மிகப்பெரிய பங்காற்றுகிறது. இந்திய பிரதமரின் வருகை நாட்டை வளப்படுத்துவதாக மொரீஷியஸ் பிரதமர் புகழாரம். மணிப்பூர் இன்னும் பிரதமர் மோடிக்காக காத்திருக்கிறது. மோடியின் மொரீஷியஸ் பயணம் குறித்து காங்கிரஸ் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பள்ளி மாணவன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி விரிவான அறிக்கை அளிக்க தமிழ்நாடு SC/ST ஆணையம் உத்தரவு. இஸ்லாமியர்கள் குறித்து உத்தரப்பிரதேச பாஜக பெண் MLA கேட்டகி சிங் சர்ச்சை பேச்சு. பாஜக MLA மீது கடும் நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். TNPSC மூலம் காலி பணியிடங்களை நிரப்பாத திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். காலி பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த பணியாளர்களாக நியமிக்க அதிமுக எதிர்ப்பு. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சுக்கு தமிழக பாஜக இதுவரை கண்டனம் தெரிவிக்கவில்லை.
தமிழர்களை இழிவுபடுத்திய அமைச்சரின் பேச்சுக்கு அண்ணாமலை பதிலளிக்க செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். தூய்மை பணியாளர்களை குப்பை வண்டியில் அழைத்து வந்த தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள். செங்கல்பட்டிலிருந்து அழைத்து வந்த தொழிலாளர்களை மீண்டும் அதே வண்டியில் அனுப்பி வைத்த அவலம். கோடை விடுமுறைக்காக தாம்பரம் திருச்சி இடையே ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கம். வாரத்தில் 3 நாட்கள் இயக்கப்படும் ரயில்களுக்கான முன்பதிவு இன்று தொடக்கம். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. 3 வீரர்கள் உயிரிழப்பு, 12 வீரர்கள் படுகாயம். தமிழ்நாட்டிற்கு மார்ச் முதல் மே மாதம் வரை 7.5 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. உலகின் மிகவும் காற்று மாசடைந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 5வது இடம். உலகில் மிகவும் மாசடைந்த தலைநகரங்களில் டெல்லி மீண்டும் முதலிடம். திருப்பூர் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்தின் போது பெண் உயிரிழப்பு. குழந்தை பிறந்த நிலையில் தாய் திடீரென இறந்ததால் உறவினர்கள் போராட்டம். சென்னை கொரட்டூரில் ரயிலில் பயணித்த மாநில கல்லூரி மாணவர்கள் மீது தாக்குதல். கத்தி மற்றும் கற்களை கொண்டு தாக்கிய பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 10 பேர் கைது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் 12 கோடி செலவு செய்ததாக தெரிவித்த NCP MLA பிரகாஷ் சோலாங்கே வீடியோ வைரலான நிலையில் தவறாக பேசிவிட்டதாக பிரகாஷ் சோலாங்கே விளக்கு. மும்பை அணிக்கு எதிரான WPL போட்டியில் பெங்களூரு அணி ஆறுதல் வெற்றி. பெங்களூரு அணியிடம் தோற்றதால் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் மும்பை அணியின் கனவு தகர்ந்தது. ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் முதல் சுற்றில் லக்ஷயா சென், மாளவிகா வெற்றி. இந்திய வீரர் HS பிரணாய் முதல் சுற்றிலேயே பிரெஞ்சு வீரரிடம் அதிர்ச்சி தோல்வி. இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்வியாடெக் காலிறுதிக்கு தகுதி. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சிட்சிபாஸை வீழ்த்தி ரூனே காலிறுதிக்கு முன்னேற்றம்.